மாதவன் இவர்கள் எல்லாம் இன்றைய தினத்திலே உங்க அண்ணன் ஆகிய தருமரை நடுவிலே நிறுத்திக் கொண்டு 4 பேரும் சுற்றி வளைத்து காவல் இருக்க வேண்டும். ஆமா, அண்ணாவர்களுக்கு தர்மராஜ் நடுமையுமாகவே அமர்த்தி நாங்கள் 4 பேரும் 4 திசை காவல். ஏன்னா வரக்கூடிய சாதாரண ஆள் கிடையாது. உங்களுக்கு எல்லா வித்தைகளையும் கற்றுக்கொண்ட குலகுரு ஆசிரியர் உங்களுக்கு சாதாரண ஆளு கிடையாது. ஆமா, அதனால எவ்வளவோ சாமர்த்தியமாக காவல் இருக்க வேண்டும். அப்படி காவல் இருந்தால் உங்க அண்ணனை காப்பாற்றலாம். அப்படி இல்லையா? நீங்கள் சொன்னவராமே அமர்த்தி விட்டோம். நாங்கள் காவல் இருக்கிறோம். ஆமா, உங்களுடைய வார்த்தை நடப்பது கிடையாது. ஆமா, இந்த நேரத்துல காவலுக்கு தான் இருக்கணும். காவல் இருந்தடி வரத பாத்துக்கலாம். என்ன நடக்க தெரியுது? அப்படியா? சரி, நான் காவலுக்கு இல்ல யா மேரா மாச்சில போறேன் மாமா ஐயா இந்த துரியனோ சேனை கூட்டி இருக்கக்கூடிய 4 பேரும் காவல் இருக்க வேண்டும். ஆமா, யாரும் வராமல் பார்த்துக் கொண்டு இருக்க வேண்டும். சண்டைக்கு ஓயால போட்டு கண்டோன்னு போறது போயா நீ இருக்கக்கூடியவர்கள் ஒரு வந்து ஏன்னா வழிய சண்டைக்கு வந்திருக்கிறார்களே அவர் யாரு? என்னுடைய பேரை சொல்லி அவமானமாக பேசுகிறார்கள். வேடி என்றும் என்ன பலவிதமாக துச்சனமாக பேசிய யாரு கேட்கிறீல? அந்த தஞ்சைய கல்லிங்கத்தீர பெரும் படையுடன் வந்திருக்கிறார்களே. உனக்கு யார் என்று அவனுக்கு தெரியாது.
அவன் நீ யாருன்னு அவனுக்கு தெரியாது. இதற்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா? உன்னுடைய பெரியப்பா மகன் இருக்கிறானே, யாரு? துரியோதன. அவன் தான் இந்த சூழ்ச்சியை கெடுக்கிறதுக்காக உங்க அண்ணனுக்கு காவல் இருக்கிற இதை கெடுக்க வேண்டும் என்று வலிய சண்டைக்கு அழைப்பு இருக்கிறார். எக்காரணம் கொண்டு கோபம் கொண்டு நீ அப்படி சண்டைக்கு போயிட்டா இன்னைக்கு அண்ணன் தனி பண்ணுவான். அண்ணன் தனிமையாக இருப்பார்கள். என்னதான் நீ வந்து கோபப்பட்டு சண்டைக்கு போனா அவன் என்ன பண்ண சண்டை செய்யற காரணமா அப்படியே இட்லி கெட்ட போயிடும். அப்ப தனிமையில இருக்கிறவங்க அண்ணா. அதனால எவ்வளவு யாசனாலும் மனசுல வச்சுக்காத கோபப்படக்கூடாது. மாமா சிரமத்தில்